வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருசாமி அண்ணனோட இருக்கோம். அவங்களோட அசிஸ்டண்ட்டு நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேர்கிட்ட சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் முட்டை. அண்ணா குருசாமி அண்ணா வணக்கம். வணக்கம். சமையல் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? சும்மா நம்ம ஏழைகளுக்கு தானே கொடுக்குறோம், ஏனோ தானே ஏதாவது சமைச்சு விட்டுருலாம். ஐயோ தரமா இருக்கணும். அப்படியா? கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்ல, உணவு இல்ல. ஆமா இல்ல, யாரும் நம்மள கேள்வி கேட்க போறது இல்ல. அப்படி கடவுள் கேட்பார்ல. கடவுள் கேட்பாரா? ஆனா இல்லண்ணா, இப்போ ஒரு கல்யாண வீட்டுல சமைக்கனா பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல என்னையா சமையல்காரர் இந்த மாதிரி சமைச்சு விட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அதாவது தெளிவா இருக்கணும். ஏழைகளுக்கு கொடுத்தாலும் நம்ம ஏன்னா பண்ணக்கூடாது, தரமா வச்சிருக்கோம். சரி. அரிசி எல்லாம் நீங்க கேட்ட அரிசி வாங்கி கொடுத்தாச்சு. காய்கறி எல்லாமே, மளிகை ஜாமான் எல்லாமே நீங்க என்னென்ன அளவு கேட்டீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணியாச்சு, வாங்கி கொடுத்தாச்சு. இனிமே உங்க கையில தான் இருக்கு. உங்க கையிலயும் அண்ணன் கையிலயும் தான் இருக்கு. எத்தனை மணிக்கு வேலை முடியும்? ஒரு 9-9:30 முடிச்சிடலாம். சரிண்ணா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ன்ற நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் பாக்ஸ்ல என்ன பண்ண போறோம், போட்டு ஏழை எளியவர்கள், விதவைகள், சிங்கிள் பேரண்ட், அம்மா இருந்து அப்பா இல்லாத பசங்க, அப்பா இருந்து அம்மா இல்லாத பிள்ளைகள், அப்புறம் ஊனமுற்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு குருசாமி அண்ணன் தான் யாரு அன்னம் போடும் கைகள். சாப்பாடு தான் மிக மிக முக்கியம். நம்ம கொடுக்குற துணிமணி அதெல்லாம் கூட ரெண்டாவது தான், சாப்பாடு தான். என்னென்ன கரெக்டு தான். ஒரு மனுஷனுக்கு முக்கியம் முதல்ல சாப்பாடு, அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அதை கொடுக்குற அண்ணனுக்கு என்ன பண்ணுவோம், எல்லாரும் ஜோம் பண்ணிக்கணும். குருசாமி அண்ணனுக்காக, அவங்க அசிஸ்டண்ட்டுக்காக இதே மாதிரி பல ஊர்களில், பல கிராமங்களில், பல ஏழை எளியவர்களுக்கு சமைச்சு கொடுக்குற அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்களுக்காக அவங்கவுங்க குடும்ப ஜபத்தில் என்ன பண்ணிப்போம், ஜோம் பண்ணிப்போம். 10 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு அந்த சாப்பாட்டை ருசிக்கிற ஏழை எளியவர்கள் அவங்க வாயால் ஃபீட்பேக் சொல்லுவாங்க. நன்றி. ரப்பர் பேண்ட் போட்டுருங்கண்ணா.